வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஆவடியில் நடைபெற்ற ஒரு பேரணியில் உரையாற்றுகையில், பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியை விட அரசியல் ஆதாயங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் பிரச்சினையில் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்த அவர், மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்வதை விட வகுப்புவாத அரசியல் மூலம் ஆட்சியில் தன்னை நிலைநிறுத்துவதில் கட்சி அதிக கவனம் செலுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் அமைதியாக இணைந்து வாழும் மற்றும் தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் மாநிலமான தமிழ்நாடு பிளவுபடுத்தும் சக்திகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய பட்ஜெட்டை விமர்சித்த ஸ்டாலின், பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலனில் முன்னணியில் இருந்தபோதிலும் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக கூறினார். மத்திய அரசு ஒத்துழைத்திருந்தால் மாநிலத்தின் முன்னேற்றம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று வாதிட்டார். மத்திய அரசின் கூட்டாட்சி அணுகுமுறையை சாடிய அவர், நிதியமைச்சர் ஆண்டுதோறும் வெற்று அறிக்கைகளால் நிரப்பப்பட்ட பட்ஜெட்டை முன்வைக்கிறார் என்று குறிப்பிட்டார். திருக்குறள் வசனங்களை மேற்கோள் காட்டுவது மட்டும் தமிழ்நாட்டை திருப்திப்படுத்த போதுமானதா என்று கேள்வி எழுப்பினார். அதே நேரத்தில் அதன் நிதி தேவைகளையும் புறக்கணித்தார். பட்ஜெட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை ஸ்டாலின் மேலும் சுட்டிக்காட்டினார். முந்தைய பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு சாதகமாக இருந்தது போல வரவிருக்கும் தேர்தல்கள் காரணமாக பீகார் முன்னுரிமை அளிக்கப்பட்டதை எடுத்துக்காட்டினார். பீகார் அல்லது ஆந்திராவின் வளர்ச்சிக்குதான் எதிரானவர் அல்ல என்றும், தமிழ்நாடு ஏன் தொடர்ந்து ஒதுக்கப்படுகிறது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மத்திய அரசு மீண்டும் மீண்டும் நிதி மறுப்பதை அவர் விரக்தியடையச் செய்தார். அதற்கு பதிலாக கடன்களை வழங்கும் அதன் போக்கை விமர்சித்தார். இந்த அணுகுமுறை ஆட்சி முறையோ கூட்டாட்சி முறையோ அல்ல என்று வாதிட்டார். முதலமைச்சர் ஆளுநர் என் ரவியை கடுமையாக சாடினார். அவர் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் தொடர்ந்து குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தனது அரசியலமைப்பு பங்கை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஆளுநர் தவறான தகவல்களை பரப்பி ஆட்சியை சீர்குலைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒரு கிண்டலான கருத்தில் ஆளுநர் ரவி மற்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை இருவரும் தங்கள் பணிகளில் தொடர வேண்டும் என்று ஸ்டாலின் பரிந்துரைத்தார். ஏனெனில் அவர்களின் நடவடிக்கைகள் தற்செயலாக திமுகவின் தேர்தல் வாய்ப்புகளை வலுப்படுத்துகின்றன. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி குறித்த நிலைப்பாட்டை சவால் செய்த ஸ்டாலின், குஜராத் முதலமைச்சராக தனது கடந்த கால அறிக்கைகளை அவருக்கு நினைவூட்டினார். அங்கு ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை மதிக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். ஆளுநர் ரவி இப்போது அதே கொள்கைகளை ஒப்புக்கொள்வாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். தனது உரையை நிறைவு செய்த ஸ்டாலின், அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு அமைதியாக இருக்காது என்று எச்சரித்தார். மேலும் அதன் முன்னேற்றத்தை தொடர அனைத்து தடைகளையும் மாநிலம் கடந்து செல்லும் என்றும், பாஜக தனது அணுகுமுறையை மாற்ற மறுத்தால் விளைவுகளை எதிர்கொள்ளும் என்றும் உறுதியளித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.